ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பரதநாட்டியம் அப்படின்ற தெலுங்கு படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த படம் தெலுங்குல மட்டும்தான் கைஸ் அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ டைரக்டர் ஆகணும் அப்படின்னு நீண்ட நாட்களாக ட்ரை பண்ணிட்டு இருக்காருங்க. ப்ரொடியூசர்கிட்ட போயிட்டு கதை சொன்னா அந்த கதை நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி வேற கதையை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு வேற கதை சொன்னா அதுவும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ப்ரொடியூசரையே மாற்றி பார்ப்போம் அப்படின்னு பலதரப்பட்ட ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு ஒரு கதை சொல்றாரு. யாருக்குமே இவரோட கதை பிடிக்கவே இல்லைங்க. அதனால கதை எழுதுறதுக்கு வித்தியாசமான ஒரு முறையை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த வித்தியாசமான முயற்சியில ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாருங்க. அந்த பிரச்சனை இவருக்கு சாதகமா அமைஞ்சுதா இல்ல பாதகமா அமைஞ்சுதா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் திவாகர் அப்படின்ற ஒரு ரவுடியை காட்டுறாங்க. இந்த ரவுடி ஒரு கிரைம் ரிப்போர்ட்டரை பிடிச்சி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. ஆக்சுவலாக இந்த கிரைம் ரிப்போர்ட்டர் இந்த திவாகர் அப்படின்ற ரவுடியை பற்றின நியூஸ் ஒன்று போட்டு அது வைரல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அது என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திவாகர் வந்து மட்டன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மட்டன் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்காரு. ஒரு கிரைம் ரிப்போர்ட்டருக்கும் மட்டன் பிஸ்னஸ்க்கும் என்ன தொடர்பு அப்படின்னு டீட்டெயில்டாக விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இவரும் அந்த பிஸ்னஸை பண்ணியிருக்கிறாரு. அந்த பிஸ்னஸில் இந்த திவாகர் காம்படிட்டராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு நியூஸை போட்டு அவங்க கடையை காலி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாரு. ஏன்டா நீயும் ஒழுங்கா பிசினஸ் பண்ண மாட்டே, ஆல்ரெடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவனையும் நிம்மதியா பிசினஸ் பண்ண விட மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த கிரைம் ரிப்போர்ட்டரை போட்டு அடின்னு அடிச்சு சாவடிச்சிடுறாருங்க. இந்த ரிப்போர்ட்டரோட டெட் பாடியை கொண்டு போய் ஒரு ஃப்ரீசர் ரூம்குள்ள வைக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஏகப்பட்ட டெட் பாடிங்க இருக்குதுங்க. ஸோ இவருடைய தொழிலில் யார் யாரெல்லாம் குறுக்க வராங்களோ அவங்களையெல்லாம் இவர் போட்டு தள்ளிடுறாரு. சாதாரண மட்டன் பிசினஸ்க்கு இவர் கொலை பண்ற லெவலுக்கு போவாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா இவர் மட்டன் பிசினஸ் மட்டும் பண்ணல, வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ணி கதை சொல்றாருங்க. அந்த கதையை கேட்டு முடிச்ச ப்ரொடியூசர் இந்த கதையில இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ ப்ரொடியூசர் கிட்ட ஒரு விறுவிறுப்பான கதையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருங்க. அப்போ இந்த ப்ரொடியூசர் இந்த இடத்துல ஒரு பாட்டு வச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் இது விறுவிறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய சீக்வன்ஸ், இங்க பாட்டு வச்சா கதையே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆன மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது நீ படத்தோடைய கதை மற்றும் திரைக்கதையை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நான் படத்தோடைய வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம படத்தை வியாபாரம் பண்ண முடியும். அதனால நீ சேஞ்சஸ் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொடியூசர் சொல்லிடுறாருங்க. அங்க கட் பண்ணா இந்த திவாகர் அப்படின்ற ரவுடியோட வீட்டை காட்டுறாங்க. இந்த திவாகர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கிரைமை பத்தி எல்லாம் திவாகருடைய மனைவிக்கு பெருசா எதுவும் தெரியாது. தெரியாத மாதிரி தான் இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க மட்டன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள போதை பொருள் கடத்தல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த திவாகரை மீட் பண்றதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க. இந்த பிரவுன் கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா, இவர் வந்து இந்த பச்சை கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறவனை இங்க கூட்டு வந்திருக்காரு. இவங்க கிட்ட தான் பியூரான பொருள் கிடைக்கும் அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நபர் வந்து உட்கார்றாருங்க. இவர் யாருன்னா இந்த திவாகருடைய தம்பி. அவர் பேரு ரங்கமதி. இந்த திவாகரை விடவும் இவர் ரொம்ப டேஞ்சரான ஆளு அப்படின்னு இந்த பிரவுன் கலர் டிஷர்ட் காரன் இந்த பச்சை கலர் டிஷர்ட் காரன் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ரங்கமதி எழுந்திருச்சு வாஷ்ரூம் போயிடுறாருங்க. இந்த பச்சை கலர் டிஷர்ட் காரனுக்கு இங்க நடக்கிற விஷயங்கள் எதுவுமே பிடிக்கல. காரணம் என்னன்னா, நம்ம இவ்வளவு பெரிய டீலை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கிறோம். இதுக்கு பின்னாடி எத்தனை பணம் இருக்குது, எத்தனை வேலை இருக்குது, ஆனா கொஞ்சம் கூட நம்மளை மதிக்காம அவனுங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களெல்லாம் நம்பி பணம் கொடுத்தோம்னா வேலை ஆகுமா, நமக்கு பொருள் வந்து சேருமா அப்படின்னு இந்த திவாகரை பத்தியும் திவாகருடைய தம்பி ரங்கமதியை பத்தியும் இந்த பச்சை கலர் டிஷர்ட் காரன் டென்ஷன் ஆகி பேசிக்கிட்டு இருக்கிறான். இது எல்லாமே திவாகருடைய காதல விழுந்துருதுங்க. டென்ஷனான திவாகர் அங்க இருக்கக்கூடிய ஜாடி எடுத்துட்டு வந்து மொத்த கோவத்தையும் இந்த பச்சை கலர் டிஷர்ட் காரன் மேல காட்ட இந்த பச்சை கலர் டிஷர்ட் காரன் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. இதை பார்த்து இந்த பிரவுன் கலர் டிஷர்ட் காரன் மிரண்டு போயிடுறான். திவாகர் சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா இந்த திவாகருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த திவாகர் பாத்தீங்கன்னா ஒரு லேடிக்கோட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காரு. அந்த லேடி பாத்தீங்கன்னா இந்த திவாகரை வர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பிரவுன் கலர் டிஷர்ட் காரங்கிட்ட திவாகர் சொல்றாரு, ஆக்சுவலா எனக்கு அவன் மேல பயங்கர கோவம் வந்துருச்சு, அதனால தான் அவனை போட்டு தள்ளிட்டேன். பட் உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ரெண்டு பேரும் டீல் பண்ணிக்கலாம். அதனால நீங்க பணத்தை மட்டும் ரெடி பண்ணி கொண்டாந்து என்கிட்ட கொடுங்க, பொருள் உங்ககிட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்ல இந்த பிரவுன் கலர் டிஷர்ட் காரனும் சொன்ன டைம்ல சொன்ன டேட்ல நான் பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதே சமயம் இந்த திவாகரும் பாத்தீங்கன்னா இந்த பிரவுன் கலர் டிஷர்ட் காரருக்கு பொருளை தரதா வாக்கு கொடுத்துறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ கதையில கரெக்ஷன்லாம் பண்ணிட்டு ப்ரொடியூசரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. ஹீரோ மாதிரியே பாத்தீங்கன்னா புஷி அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாருங்க. அவரு சினிமால ஹீரோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய ஆடிஷன்லாம் போய் கலந்துக்கிறாருங்க. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இவருக்கு சரியான கதையும் அமையல, இவருக்கு ஹீரோ சான்ஸும் கிடைக்கல. ஆனா விடாமுயற்சியோட இவர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாருங்க. இப்போ கூட ஒரு சினிமா ஆடிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. லெஃப்ட் ப்ரொஃபைல் ரைட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாத்தையுமே காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ப்ரொடியூசர் மீட் பண்ணி கதையை சொன்னார் இல்லையா, அந்த ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா இந்த கதையும் நல்லா இல்ல, அதனால
என்ன பண்ணுறனா நேராக மார்க்கெட் பக்கம் போ, அங்கே ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி வேறு ஏதாவது வேலையை பாருப்பா, இனிமேல் இந்த டைரக்ஷன் அது இதுன்ட்டுலாம் இங்கே வராத, உன்னோட கதைகள் எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ப்ரொடியூசர் அமுச்சு வச்சிடறாருங்க. சரி, இந்த ப்ரொடியூசருக்கு தான் நம்ம கதை பிடிக்கல, வேறு ப்ரொடியூசர் கிட்ட போய் கதையை சொன்னோம்னா அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே கதையை எடுத்துகிட்டு போய் வேறு ப்ரொடியூசர்கிட்ட சொல்கிறாரு. அந்த வேறு ப்ரொடியூசருக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோட கதை பிடிக்கல. சரி, இந்த ஜானரையே தூக்கி போட்டு புது ஜானரில் புது கதை ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் குட் அப்படின்ற ஜானர்ல இருந்து ஜம்ப் ஆகி கிரைம் த்ரில்லர் ஒன்று எழுதிட்டு ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக போகிறாரு. அந்த ப்ரொடியூசர் இந்த கதை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இதே மாதிரி பலதரப்பட்ட ப்ரொடியூசரை பலதரப்பட்ட கதைகளை எடுத்துகிட்டு போயிட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எந்த ப்ரொடியூசருக்குமே ஹீரோட கதைகள் பிடிக்கலங்க. அதனால் ஒவ்வொரு முறையும் நிராகரிக்கப்பட்டுட்டே இருக்கிறாரு. ஸோ இவர் வேலைக்கு போகாதனால இவர்கிட்ட காசு இல்லைங்க. இவரோட அம்மா அப்பா ஊரில் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் இவர் பெருசாக பணம்லாம் அனுப்புறது கிடையாது. ஏன்னா சிட்டியில் இவருடைய செலவுக்கு கூட கையில் சுத்தமாக காசு இல்லைங்க. ரூம்குள்ளே இருக்கக்கூடிய காயின்ஸ் எல்லாத்தையுமே பொறுக்கி பொறுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதெல்லாம் வச்சு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா நீ வந்து ரெண்ட் ஒழுங்காக தரல, அதனால் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்ல, அப்போது நம்ம ஹீரோ சொல்கிறாரு, உங்களோட பசங்க ஃபாரினில் இருக்காங்க, ஹவுஸ் ஓனராக இங்கே நீங்கள் மட்டும் தனியாக இருக்கிறீங்க, திடீர்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் தான் வந்து நிற்க வேண்டியதாக இருக்கும். இப்போ என்னையும் வீட்டை காலி பண்ண சொல்லி வெளியில் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? யாருமே வராதனால நீங்கள் இங்கேயே இறந்து போயிடுவீங்க. அதுக்கு நான் இங்கே இருக்கிறது பெட்டர் தானே, நான் எப்படியாவது சீக்கிரமாக உங்கள் ரெண்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. இதை யோசிச்சு பார்த்துட்டு ஹவுஸ் ஓனர் சரின்னு இருக்க வச்சிடறாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய செலவுக்கும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஓனர்கிட்டயே காசை வாங்கிட்டு அந்த இடத்துல இருந்து இவர் கிளம்புறாரு. சான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக காஃபி ஷாப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போ பக்கத்து டேபிளில் 2 பொண்ணுங்க ஒரு பையன்ட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த பையன் 2 பொண்ணுங்களையுமே ஒரே டைமில் லவ் பண்ணியிருக்கிறான். இத்தனைக்கும் அந்த 2 பொண்ணுங்களும் ஒரே ரூமில் தங்கிட்டு இருக்கக்கூடிய பொண்ணுங்க. ஸோ அவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத ஹீரோ கவனிச்சு அதை வச்சு ஒரு கதை எழுதுறாரு. நாம எழுதுற கதை தான் வந்து ப்ரொடியூசருக்கு பிடிக்க மாட்டேது, அதால கேட்குற கதைகளை வச்சாது ஒரு கதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோனுக்கு ஹீரோ மேலே செம்ம கோவங்க. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. நீ என்னடானா சினிமான்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற, இன்னும் நீ எந்த ஒரு வேலை வெட்டிக்குமே போல, நீ ஏதாவது வேலைக்கு போனாதானே என்னோட அண்ணா கிட்ட பேசி நம்ம வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேச முடியும், நீ ஏன் ஸ்ட்ராங்காக இல்லைனா நான் எப்படி என்னோட வீட்டில் பேச முடியும், தயவு செஞ்சு ஏதாவது ஒரு வேலைக்கு போ, இந்த சினிமாவை தூக்கி போட்டுரு அப்படின்ட்டு கேர்ள் ஃப்ரெண்டும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை வருதுங்க. அதே சமயம் ஹீரோவுடைய சொந்த செலவுக்கு கூட கையில் காசு இல்லாதனால நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பாக்கெட் மணியை ஹீரோ கிட்ட கொடுத்து ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, என்னால் வேற எந்த வேலையும் பார்க்க முடியாது, கண்டிப்பாக நான் டைரக்டர் ஆயிடுவேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எவ்வளோ நாள் டைம் கொடுக்க முடியும், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு 2 பேர்த்துக்குள்ள எப்போ பார்த்தாலும் சண்டைங்க. அங்கே கட் பண்ணா ஹீரோடைய அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு தட்டில் ஒரு காயின் போடுறாங்க. ஐயர் அந்த காயின் எடுத்துட்டு இந்த காயினெல்லாம் செல்லுமாமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் செல்லும் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோடைய அம்மா கிளம்புறாங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஹீரோ சிட்டிக்கு போய் வேலை பார்த்து அம்மா அப்பாவை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை, காசு அனுப்புறது இல்லை, அதனால இவங்க கஷ்டமான சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஊர்க்காரங்க கிட்ட காட்டிக்கிறது இல்லை. ஆக்சுவலாக ஹீரோ சினிமாவில் இருக்கிறார் இல்லையா, அப்பப்போ சினிமா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலைக்கு போவாருங்க. அங்கே செட்டில் இருந்த ஒரு நகையை கொண்டாந்து ஹீரோட அம்மா கிட்ட கொடுத்துருக்கிறாரு. ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா அதை போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பாட்டியை அதை கண்டுபிடிச்சிருவாங்க. இது பாகுபலி படத்தில் வர நகை தானே, ஸோ அதைத்தானே நீங்கள் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது டூப்ளிகேட் அப்படின்றத ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பையன் பார்த்துக்கிறது இல்லை அப்படின்ற விஷயமும் எல்லாருக்கும் தெரியுது அப்படின்னு ரொம்ப கவலைப்படுறாங்க. ஹீரோடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு போயிட்டு நிறைய காசு செலவாயிட்டு இருக்குது. ஸோ போதுமான காசு இல்லாதனால இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வச்சாலாவது எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மா ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ சொல்கிறாரு, இங்கே என்னோட சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், நிறைய டௌரி தர பொண்ணா பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இப்போதைக்கு அந்த கல்யாண பேச்சிலேருந்து தப்பிச்சிடுறாருங்க. அப்போ நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போயிருக்கிறாருங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு பார்சல் வாங்கிட்டு வராரு. என்னடா இது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, நான் இது வரைக்கும் ஏகப்பட்ட கதைகள் எழுதினேன், ப்ரொடியூசர்கிட்ட போய் சொன்னேன், எந்த ப்ரொடியூசருக்குமே நான் எழுதின கதை பிடிக்கல, அதனால் கதைகளை இங்கேயே தேடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். ஸோ மைக்ரோஃபோன்ஸை ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இந்த மைக்ரோஃபோன்ஸை சிட்டியில் அங்கங்கே மக்கள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இடங்களில் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ கிட்ட வந்து யாராவது பேசினாங்க அப்படின்னா இந்த மைக்ரோஃபோன் அதை கேப்சர் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிரும். ஸோ அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் கேட்டுட்டு அதை ஒரு கதையாக மாற்றி பண்ணலான்னு இருக்கிறேன். அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நிறைய இடங்களில் மைக்ரோஃபோன்ஸாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாருங்க. காஃபி ஷாப்பு, அப்புறம் ஒரு ஃப்ளாட் எடுத்துக்கிட்டோம்னா ஆன்ட்டிங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல புறம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அங்கே ஆட்டோவில் பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் இந்த மைக்ரோஃபோன்ஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறாருங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோனுக்கு சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். அந்த பையனுடைய பேர் விக்ரம். நம்ம ஹீரோனோட ஃபேமிலிக்கு விக்ரமை பிடிக்கும், விக்ரம் மேலே நிறைய நம்பிக்கை இருக்குது. அதனால் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீ எப்படியாவது விக்ரம் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா விக்ரம் நம்ம
விஷயத்தை பற்றி வீட்டில் பேசி கல்யாணத்தை சுமூகமாக அவன் நடத்தி கொடுப்பான். அதனால் விக்ரமை மீட் பண்ணுறதுக்காக நீ வரணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கிளம்பி வந்துருவாருங்க. விக்ரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்த உடனே நீ இவனையா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, இவன் பாரு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், ஒரு சென்ஸ் இல்லை மேனஸ் இல்லை, சரி உன்னோட பாக்கெட்டில் எவ்வளோ காசு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க 350 ரூபா கொஞ்சம் சில்லற காசு வச்சிருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாருங்க. உங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க எங்கிட்ட ஒரு 13,000 ரூபாயும் கொஞ்சம் சில்லறையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்தே புரியல உங்கள் 2 பேருக்குள்ள சுத்தமாக மேட்ச் இல்லை அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு லைஃபுக்கு தேவை காசு கிடையாது உடல் வலிமை தான், நான் கண்டிப்பாக என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விக்ரம் டென்ஷனாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றான். இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப் ஓப்பன் பண்ணி இது வரைக்கும் இந்த மைக்ரோஃபோன்ஸில் ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்குதா அப்படின்னு சொல்லி ப்ளே பண்ணி பார்த்தா ஒரு ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இது ஒரு கிரைம் த்ரில்லர் போல, இது ஒரு சம்பவம் போல அப்படின்னு இவர் காது கொடுத்து கேட்டா காக்ரோச்சை கொல்றதை பற்றி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் அப்படியே அந்த கதையை எப்படி மாற்றிடுவார்னா அந்த ஆன்ட்டியோட சிஸ்டரை போட்டு தள்ளுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட ஐடியா கேட்குற மாதிரி புதுசாக ஒரு கதை எழுத ஆரம்பிச்சிருவாரு. இப்போ நம்ம புஷி இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து ஆக்டிங் சான்ஸுக்காக ப்ரொடியூசரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவாருங்க. ஸோ நான் புதுசாக ஒரு கதை எழுதியிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒன்லைனர் என்ன அப்படின்னு கேட்க அப்போ தான் ஹீரோ அவரோட கதையை சொல்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவங்க 2 பேருக்கு இடையில பெஸ்டி அப்படின்ற ஒருத்தன் வரான். பெஸ்டி சொல்கிற பேச்சை கேட்டுட்டு அந்த பொண்ணு தன்னோட காதலனையும் போட்டு தள்ளிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லரை எழுதி வச்சிருக்காருங்க. ஸோ இந்த கிரைம் த்ரில்லர் நல்லா இருக்கும் போல அப்படின்னு அந்த ப்ரொடியூசர் வாங்கிக்கிறாரு. புஷின்ற அந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா இந்த கதையில் நான் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ தான் அங்கே இருக்கிறவர் சொல்கிறாரு இது ஒன்றும் கதை கிடையாது, அவன் லைஃப்பில் நடக்கிற இன்ஸ்டண்ட்டாக அப்படியே மாற்றி எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்ல உடனடியாக இந்த புஷி பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட போய் இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. அவர் எடுக்கக்கூடிய அந்த படத்தில் என்ன நடிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சான்ஸ் கேட்டு ஃப்ரெண்டு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாருங்க. அங்கே கட் பண்ணா திவாகர் அப்படின்ற இந்த ரவுடி பையலை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த ரவுடி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு லேடியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. அதாங்க அவர் அஃபேரில் இருக்கிறதா நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லேடியை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. பார்த்தா அந்த லேடி கூட நிறைய அடியாட்கள் நின்றுட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலாக இவங்கெல்லாம் உங்க ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. திவாகர் சொல்கிறாரு இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது, யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லி மிரட்ட அப்போ தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க உங்களை ப்ரைவேட்டாக எப்படி மீட் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால தான் இந்த லேடியை ஃபாலோ பண்ணி உங்களை நாங்கள் ப்ரைவேட்டாக மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி என்ன விஷயமா என்ன மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க திவாகர் வெளியில் மட்டன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. உள்ள இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த போதைப் பொருளுக்கு பரதநாட்டியம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இருக்கிறதுலையே பியூரான போதைப் பொருள் போல அது இவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்கிட்ட கொடுத்துரு நான் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி இந்த ரவுடி பசங்க டீல் பேசுகிறாங்க. இல்லை ஆல்ரெடி ப்ரௌன் டிஷர்ட் அப்படின்ற ஒரு நபர்கிட்ட நான் டீல் பேசிட்டேன், அதனால் உங்களுக்கு அதை தர முடியாது அப்படிங்கும்போது அவன் என்ன பணம் தரேன்னு சொல்லியிருக்கிறானோ அதை விட டபுள் மடங்கு பணம் தரதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், நம்ம 2 பேரும் டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இவர் முடியாது, நான் ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுத்தேன்னா அந்த வாக்கை நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன், அதனால் நீ எவ்வளோ பணம் கொடுத்தாலும் நான் மாற்றி விட முடியாது அப்படின்னு இந்த திவாகர் சொல்கிறாரு. அவங்க கன்னெல்லாம் எடுத்து வச்சு மிரட்டுறாங்க, நீ ஒழுங்கா எங்கிட்ட டீல் வச்சுக்க, அப்படி இல்லைனா நாங்கள் இந்த கன்னை பயன்படுத்துகிற மாதிரி வரும், நாங்கள் என்ன சும்மாவா கொடுன்னு கேட்குறோம், பணம் கொடுக்குறோம்ல அப்படின்ற மாதிரி அவங்க மிரட்டுறாங்க. சரிங்க நாங்கள் யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இந்த திவாகர் கிளம்புறாருங்க. போயிட்டு தன்னுடைய பிரதர் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணுறாரு. நீங்கள் பாட்டுக்கு அவங்க கிட்ட ப்ராடக்டை தரேன்னு சொல்லிட்டீங்க, ஆனால் நம்ம தான் இந்த ப்ரௌன் டிஷர்ட் காரங்கிட்ட தரேன்னு சொல்லிட்டோம் இல்லையா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, இவங்க கிட்ட நம்ம மாட்டினோம்னா நம்ம உயிரை எடுத்துருவானுங்க, ஆனால் ப்ரௌன் டிஷர்ட்டு தனியால் தான், அதனால் ப்ரௌன் டிஷர்ட்டை பணம் கொண்டாட சொல்லிடுவோம், அந்த ப்ரௌன் டிஷர்ட் காரன் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுப்பான், அப்போ பணத்தை வாங்கிட்டு அவனை போட்டு தள்ளிட்டு பணத்தையும் அந்த ப்ராடக்ட்டையும் திரும்ப தூக்கிட்டு வந்துரு, அப்புறம் இந்த ப்ராடக்டை இவனுக்கிட்ட கொடுத்து காசை வாங்கிப்போம், ஸோ நமக்கு 2 வழியில் காசு வந்த மாதிரி ஆயிரும் இல்லையா அப்படின்னு இந்த திவாகர் தன்னோட தம்பிக்கிட்ட பிளானை சொல்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப நெருக்கிட்டு இருக்காங்க, எனக்கு சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, தயவு செஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணு, சரி நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், என்னோட ஃப்ரெண்டோட கம்பெனியில் வேகன்சி இருக்குது, நான் அப்படி இப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணி உன்னை எப்படியாவது வேலையில் சேர்த்து விட்டுறேன், அட்லீஸ்ட் கொஞ்ச நாளாவது அந்த வேலைக்கு போ, நான் அதை வச்சாவது வீட்டில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. அப்போவே நம்ம ஹீரோடைய அம்மா அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. ஹீரோடைய அம்மாவோட மருத்துவ செலவுக்கு மட்டும் 8 லட்ச ரூபாய் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல, இருக்கிற லேண்டை வித்தரலான்னு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. ஹீரோனும் தொடர்ந்து ஹீரோக்கு ஃபோனை போட்டு ப்ரெஷர் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, சீக்கிரம் ஏதாவது ஒரு வேலையில் ஜாயின் பண்ணி இந்த டிரெக்ஷனை விட்டுரு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய அம்மா அப்பா பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ வாழ்கிறதுக்கும் கையில் காசு இல்லை, இவருக்கு இப்போதைக்கு டிரெக்ஷன் சான்ஸ் கிடைக்கிற மாதிரி தெரியல. இது எல்லாத்தையுமே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புலம்புறாரு. என்னோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் பணம் தேவை, இல்லை 20 லட்ச ரூபாய் தேவை, இல்லை 1 கோடி ரூபாய் இருந்தாலும் என்னோட பிரச்சனை சால்வ் ஆகாது போலயே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அவ்வளோ பணத்தையெல்லாம் எப்படி நம்மளால ரெடி பண்ண முடியும், அதுக்கு திருட்டுத்தனம் தான்
பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த புஷி அப்படின்ற நடிகர் இவங்க கூட ஜாயின் பண்ணுறாரு. நீங்கள் நடிப்பில் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்க புஷி தன்னோட கதையை சொல்கிறாரு. இவருடைய அப்பா தான் பார்த்தீங்கன்னா நடிகர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இருக்கிறதெல்லாம் விற்று படத்தில் நடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோனை தேடி போனவர் அப்படியே காணாமல் போயிட்டாருங்க. ஸோ அப்பாவோடைய ஆசையை நாம நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்ததா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படியே ராத்திரி ஃபுல்லாக பார்ல டான்ஸ் ஆடிட்டு எல்லோரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. படுத்து பார்த்தாச்சு, உட்காந்து பார்த்தாச்சு, பலதரப்பட்ட முறையில் யோசனை பண்ணி பார்த்தாச்சு, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியே இல்லை போல தெரியுதே அப்படின்ட்டு யோசிக்க அப்பதான் இவர் அங்கங்கே இந்த மைக்ரோஃபோனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா, அதில் ஒரு ஆடியோவை இவர் கேட்குறாருங்க. ஆட்டோவில் போகும்போது இந்த ப்ரௌன் கலர் டிஷர்ட் காரன் ஃபோன் பண்ணி யாருக்கிட்டையோ டீலுக்காக 2 கோடி ரூபா பணம் தேவைப்படுது, நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டாந்து கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோ யோசனை பண்ணுறாரு, நமக்கு ஏகப்பட்ட பணம் தேவை இருக்குது, இந்த மைக்ரோஃபோன் ஆடியோ வச்சு நம்ம வேற ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேராக அந்த ப்ரௌன் கலர் டிஷர்ட் காரன் இந்த டீ கடைக்கு வரேன் அப்படின்னு பேசியிருப்பான் இல்லையா, அந்த டீ கடைக்கு ஹீரோ போய் வெயிட் பண்ணுறாரு. அதில் யார் இந்த ப்ரௌன் கலர் டிஷர்ட் காரன் தெரியலங்க. அதனால ஹீரோ எல்லா டேபிளுக்கு கீழேயும் மைக்ரோஃபோனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நின்று ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ இந்த ப்ரௌன் கலர் டிஷர்ட் காரன் ஒருத்தன்ட்ட பணத்தை வாங்கிட்டு ஈவினிங் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் டீல் இருக்குது, அங்கே வச்சு தான் பொருளை வாங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்குறாரு. அங்கே ஒரு அடிதடி பஞ்சாயத்து ஆயிடுது. அதுக்குள்ளே ஹீரோவும் இன்வால்வ் ஆயிடுறாரு. அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ப்ரௌன் கலர் டிஷர்ட் காரன் இல்லை. ஆனால் ஈவினிங் ஒரு காஃபி ஷாப்பு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான் இல்லையா, அதனால அந்த காஃபி ஷாப்புக்கு ஹீரோ போகிறாரு. அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ சரியான சான்ஸ் வரும்போது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பேக் அடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு டீலை க்ளோஸ் பண்ணுறதுக்காக திவாகரோடைய தம்பி ரங்கமதி அந்த இடத்துக்கு வரான். வந்தவன் அப்படியே இந்த ப்ரௌன் கலர் டிஷர்ட் காரன்ட்ட சிக்னலை கொடுத்துட்டு வாஷ்ரூம்குள்ளே போயிடுறான். ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு பிளானில் இருக்கிறானுங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா. ஹீரோ எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக இந்த புஷி அப்படின்ற ஆக்டர் வந்து எனக்கு கதை ரெடி ஆயிடுச்சா, கதை சொல்லுங்க அப்படின்னு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. இவன் வேற நேரங்கட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கதை சொல்லலைன்னா நம்ம கூடயே சுற்றிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அதை வச்சு ஒரு கதையை சொல்கிறாரு. இந்த மாதிரி இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நீ ப்ரிப்பேர் ஆயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா இருக்கு இந்த கேரக்டர், நான் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த புஷி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ வாஷ்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ திவாகரோட தம்பியும் இந்த ப்ரௌன் டிஷர்ட் காரனும் பேக் ஓப்பன் பண்ணி காமிச்சுக்கிறாங்க. ஒரு தன்ட்ட பணம் இருக்கு, இன்னொரு தன்ட்ட பொருள் இருக்குது. ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த திவாகரோட தம்பி தன்னோட வேலையை காமிச்சிடறான். ஒரு கட்டை எடுத்து அடிக்க இந்த ப்ரௌன் டிஷர்ட் காரன் அப்படியே மயங்கிடுறான். அப்போ கரெக்டாக வாஷ்ரூம்க்கு யாரோ ஒருத்தவங்க வர மாதிரி இருக்குது. உடனடியாக ஒரு பாத்ரூம் ஓப்பன் பண்ணி உள்ள உட்கார வச்சுட்டு இன்னொரு பாத்ரூம்குள்ள இவனுக்கு வயிறு கலக்குது அப்படின்ட்டு இந்த திவாகரோட தம்பி போய் உட்காந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, பாத்ரூம்குள்ள அப்படியே பேகை தேட ஆரம்பிக்கிறாரு. கீழே பேக் தெரியுது. உடனடியாக கையை விட்டு பேகை இழுக்கிறாருங்க. இந்த திவாகரோட தம்பி பாத்ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வேற அர்ஜென்ட். அவன் வேற பேண்ட்டை கழட்டிட்டு உட்காந்துட்டானா, அவனால டக்குன்னு எந்திரிச்சு வர முடியல. ஹீரோ அந்த பேகை பிடிச்சி இல்லைன்னு இழுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படியோ நம்ம ஹீரோ கையில் அந்த பேக் வந்துருச்சுங்க. அந்த பேகை தூக்கிட்டு ஹீரோ ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு. இந்த திவாகரோடைய தம்பி டென்ஷன் ஆகி பேண்ட்டெல்லாம் போட்டுட்டு வெளியே வர ஹீரோ இந்த ரங்கமதி அப்படின்ற திவாகரோட தம்பி அந்த ஹோட்டலை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடியே தப்பிச்சு ஓடிட்டாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் வந்து அடியாட்கள் கிட்டலாம் நடந்த விஷயத்த சொல்லிட்டு திரும்பவும் பாத்ரூம்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட். இந்த ப்ரௌன் டிஷர்ட் காரன் மயக்கத்தில் இருந்தான் இல்லையா, அவன் கண் முடிச்சிடறான். பார்த்தா அவன் கால் அடியில் பேக் இருக்குது. அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பணம் இருக்குது. நல்ல வேலை நம்ம பணம் நம்ம கிட்ட தான் இருக்குது, இவனை நம்பி ஏமாந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை தூக்கிட்டு வெளியே வர இவனுங்கெல்லாம் பாத்ரூம் நோக்கி வரானுங்க. இவனுங்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேக் சைடு வழியாக இந்த ப்ரௌன் டிஷர்ட் காரன் தப்பிச்சு போயிடுறான். அவனுடைய பணம் அவன் கிட்ட சேஃபாக இருக்குது. நம்ம ஹீரோ இந்த பேக்கை தூக்கிட்டு அவரோட ரூம்குள்ள எப்படியோ வந்துட்டாருங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஃபுல்லாக சாக்லேட்டாக இருக்குது. என்னடா அது 2 கோடி ரூபா பணம் இருக்கிறதா ஃபோனில் பேசிகிட்டு இருந்தானுங்க, இங்கே ஃபுல்லாக சாக்லேட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது, இந்த ரங்கமதியோட அந்த போதைப் பொருள் பை வந்து ஹீரோ கிட்ட வந்துருச்சு. அந்த பணப்பை வந்து அந்த ப்ரௌன் டிஷர்ட் காரன்ட்டே போயிடுச்சு. அதில் ஒரு சாக்லேட் ஓப்பன் பண்ணி வாயில் போடுறாரு. அப்போ தான் தெரிய வருது அது சாக்லேட் கிடையாது, போதைப் பொருள் அப்படின்ட்டு. ஹீரோ ஒரு இமேஜினேஷன் உலகத்துக்குள்ளே போயிட்டாருங்க. இப்போ ரங்கமதி அப்படின்ற இந்த திவாகரோட தம்பி வீட்டுக்கு போனா திவாகர் கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பிளான் சொதப்பிருச்சு அப்படிங்கும்போது சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த பொருள் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த ரவுடி பசங்க கிட்ட கொடுத்து நம்ம பணம் வாங்கிக்கலாம் அப்படிங்கும்போது இல்லை அதுவும் காணாமல் போயிடுச்சு அப்படின்றான். சரி பணம் வந்துச்சா அப்படின்னு கேட்டால் பணமும் இல்லை பொருளும் இல்லை, ரெண்டத்தையும் தொலைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்கிறாருங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த திவாகருக்கு வேண்டப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் தான். அவரு பார்த்தீங்கன்னா இந்த திவாகரோட தம்பியை போட்டு கலாய்க்கிறாரு. இவன் இன்னும் இப்படி தான் இருக்கிறானா முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த திவாகரோட தம்பிக்கு கோவம் வந்துருதுங்க. அப்போ போலீஸ்காரனுடைய சட்டையை பிடிக்க இவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்து அந்த இடத்துல இருந்து இந்த போலீஸ்காரரை அமுச்சு வச்சிடறாங்க. இந்த போலீஸ்காரருக்கு இந்த திவாகர் மேலையும் திவாகர் தம்பி மேலையும் பயங்கர கோவம் இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ அந்த மேஜிக் சாக்லேட்டை சாப்பிட்டார் இல்லையா, இவர் தன்னிலையே மறந்து எங்கெங்கேயோ ஆடிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏதோ ஒரு ட்ரீம் உலகத்துலலாம் இருக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் கண் முழிக்கிறாரு. இவர் வந்து இது தப்பு அப்படின்னு நினைக்கிறாருங்க. அதனால இந்த பேக் கொண்டு போய் எங்கேயாவது போட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா ஒரு இடத்துல தூக்கி போட்டு வந்துட்டாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ஒரு நபர் பார்த்துட்டாரு. அடுத்த நாள் காலையில் போலீஸ்காரங்க வந்து அந்த பேக் ஒன்று தானே ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. போச்சு வசமா
நம்ம மாட்டினோம், நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல இப்போ வரைக்கும் அந்த பேக் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருந்துருக்காங்க. அந்த பேக் இவரு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. கரெக்டாக ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு ஒரு கான்ஸ்டபிள் வராரு. அதுக்குள்ளே வேற கேஸுன்ட்டு போயிடுறாரு. அப்போ கரெக்டாக இந்த போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அதாவது இந்த திவாகருக்கு வேண்டப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர். இவரை நான் இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறேன். அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ எங்கே வேலை பார்க்குற அப்படின்னு கேட்க இவர் சினிமாவில் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, எனக்கும் ஆக்டிங்கில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கவே இல்லை. அப்போ கரெக்டாக புஷி அப்படின்றவர் அந்த இடத்துக்கு வந்து அவரோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஹீரோவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ பேக்கை போலீஸ்காரங்க ஓப்பன் பண்ணி பார்க்காதனால உள்ள என்ன இருக்குது அப்படின்றது தெரியல. இவரும் தப்பிச்சிடுறாருங்க. தூக்கி போட்ட பேகு திரும்பவும் நம்ம கைக்கு வந்துருச்சு. சரி, இதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த சாக்லேட்டை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்த நாள் இந்த பப்பு பக்கமும் மார்க்கெட் பக்கமும் போகிறாரு. அப்போது சில பேர் இந்த மேஜிக் சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா, அவங்க யார்கிட்ட போய் இதை வாங்குறாங்க அப்படின்றத அப்படியே ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. ஒரு டீலர் இருக்கிறான். அவன் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இதை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனை போய் மீட் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட நிறைய பொருள் இருக்குது, நான் உங்ககிட்ட ஒட்டுமொத்தமாக டீல் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடு அப்படிங்கும்போது என்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடையாது, ஆனால் ஊரில் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், அவன்கிட்ட போய் நான் டீல் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீலர் நேரா திவாகரை பார்க்கறதுக்காக வராங்க. பரதநாட்டியம் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது, ஸோ அது வேணும்னா நம்ம டீல் பண்ணிக்கலாம், எனக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக அந்த ப்ராடக்ட் இவங்க கிட்ட மட்டும்தான் இருந்தது. இவங்களோட காணாமல் போன ப்ராடக்ட் தான் இவன் கைக்கு வந்திருக்கு. இவனோட ஓனர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எப்படி அவன் கைக்கு போச்சு அப்படின்னு தெரிஞ்சு அவனை போட்டு தள்ளிட்டு நம்ம அந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு திவாகரும் திவாகரோட தம்பியும் பிளான் பண்ணி இந்த டீலரை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் நீ மறுபடியும் என்னோட பெஸ்டியை மீட் பண்ணு, அவனை கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. பெஸ்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ அவனையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, என்னையே கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வச்சு கன்வின்ஸ் பண்ணி இந்த பெஸ்டியை வச்சு வீட்டில் பேச வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பெஸ்டிக்கும் நம்ம ஹீரோக்கும் ஆகிறதில்ல. ஹீரோ இந்த முறை கன்னெல்லாம் வச்சு மிரட்டுறாரு. இந்த பெஸ்டி டென்ஷனாக இந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோனும் டென்ஷன் ஆயிடுறாங்க. சினிமாவில் ஆக்ஷன் த்ரில்லர் படத்தில் இந்த மாதிரிலாம் சீக்வன்ஸ் வரும் இல்லையா, நீ அதே மாதிரிலாம் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்காத, எனக்கு கெட்ட கோவம் வருது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான ஹீரோ கிட்டையும் சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஃபோனை போட்டு அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்றத பற்றியெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இந்த ப்ராடக்ட் மட்டும் கைமாறிடுச்சுன்னா நம்மளோட பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ அவரோட வீட்டுக்கு போய் பார்த்தா டோர் ஓப்பனில் இருக்குது. பார்த்தா உள்ள இந்த இன்ஸ்பெக்டர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆக்சுவலாக நடிப்பு சான்ஸுக்காக ஹீரோ பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. ஆனால் வந்தவர் இந்த பேக்கை பார்த்து ஹீரோ வசமாக இந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டிக்கிறாரு. ஆனால் இந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதன் மூலமாக நிறைய பணம் வரும், நான் உன் மேலே ஆக்ஷன் எடுத்தேன்னா எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, அதனால் நீ என்ன பண்ணுறன்னா இந்த டீலை கம்ப்ளீட் பண்ணி வர பணத்தில் நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க, அதெல்லாம் என்னால் முடியாது சார், ஆக்சுவலாக இந்த பொருள் எப்படி என் கைக்கு வந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓ, திவாகரோட தம்பி கையிலேருந்து தான் உங்ககிட்ட வந்துச்சா, எனக்கு அவன் ஆகாது, அப்போ நான் சொல்கிற பிளானை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லாட்டி உன்னை தூக்கி ஸ்டேஷனில் வைப்பேன் அப்படின்னு சொல்ல கரெக்டாக நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, இப்போ தயவு செஞ்சு கிளம்பு, போலீஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தா என் கேர்ள் ஃப்ரெண்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவா, நான் நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே செய்கிறேன், இப்போதைக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு இந்த போலீஸ் ஆஃபீஸர் கிளம்பிடுறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராங்க. ரொமான்டிக்காக அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியாக ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு டூயட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணுறாருங்க. இந்த இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இது திவாகரோடைய ப்ராடக்ட் தானே, நான் சொல்கிற மாதிரி அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவே பார்த்தீங்கன்னா இந்த திவாகருக்கு ஃபோனை போட்டு உன்னோடைய ப்ராடக்ட் என்கிட்ட தான் இருக்குது, நான் சொல்கிற இடத்துக்கு பணம் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் திவாகரை ஒரு கும்பல் மிரட்டிக்கிட்டு இருந்துச்சு இல்லையா அந்த ப்ராடக்ட்டுக்காக, அந்த கும்பல் திரும்பவும் வந்து ப்ராடக்ட்டை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. ப்ராடக்ட் இந்த மாதிரி மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்க பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸோ அந்த நேரம் பார்த்து கரெக்டாக கால் வந்ததுனால இப்போ ப்ராடக்ட் வந்துடும் அப்படின்னு சொல்ல பணத்தை கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்காக திவாகரோடைய தம்பி ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. வந்த உடனே நம்ம ஹீரோவை இந்த திவாகரோட தம்பி அட்டாக் பண்ணி சேரில் கட்டி போட அப்போ கரெக்டாக பாத்ரூம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த திவாகரோட தம்பி வாஷ்ரூமில் வந்து உட்கார்றான். அந்த வாஷ்ரூம்குள்ள தான் பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ போலீஸ் ஆஃபீஸரோடைய ஃபோன் அடிக்க இந்த திவாகரோட தம்பி பார்க்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே கன் இருக்குதுங்க. ஒருத்தர் பார்த்து டென்ஷன் ஆகி ஷூட் பண்ணி அந்த இடத்துலயே ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மயக்கத்துலேருந்து தெளிகிறாருங்க. அவர் கை கால்லாம் கட்டி போட்டிருக்கு. எப்படியோ கை கால்லாம் அவுத்துட்டு பாத்ரூம் ஓப்பன் பண்ணா அந்த பாத்ரூம்குள்ள திவாகரோட தம்பியும் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் செத்து கிடக்குறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு வர வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு நீ யார் அப்படின்றது யாருக்கும் தெரியாது இல்லையா, அதனால் இந்த ரெண்டு டெட் பாடியும் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்போ கரெக்டாக இந்த புஷி அப்படின்ற நடிகரையும் அந்த இடத்துக்கு வர சொல்கிறாங்க. இவரை எதுக்காக வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இந்த மாதிரி சீக்வன்ஸுக்கெல்லாம் அவன் கரெக்டாக இருப்பான், இது ஒரு நாடகம் ரிஹர்சல் அப்படின்ற மாதிரி சொன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல இந்த புஷி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த புஷி வந்தவர் அந்த பேக்குள்ளே இருக்கக்கூடிய மேஜிக் சாக்லேட்டை சாப்பிட்டுறாருங்க. நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார் இல்லையா, இந்த மேஜிக் சாக்லேட் உள்ளே போனதும் அந்த நடிப்பு அரக்கனாவே
வில்லனாவே மாறிடுறாருங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ஒரு ஒன்லைனர் சொல்லுவார் இங்கே நடக்கிற இன்சிடென்ட் எல்லாம் வச்சு. அந்த ஒன்லைனரை வச்சு இவர் அந்த கதைக்குள்ளேயே போயிடுறாரு, அந்த கேரக்டராகவே மாறிடுறாரு. ஸோ இவரே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இந்த திவாகருக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தட்டி கேட்டால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அட்டாக் பண்ணி அந்த பூட் ஸ்பேஸில் மறைச்சு வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி பலதரப்பட்ட சம்பவங்களை இந்த புஷி பண்ணிடுறாருங்க. அப்போ திவாகரோட தம்பி ஃபோனுக்கு திவாகர் ஃபோன் பண்ணுவார். அதை அட்டன் பண்ணி புஷி பயங்கரமாக திட்டி கடைசியில் இந்த திவாகரோடைய அடியாட்கள் கிட்ட இவங்க வசமாக மாட்டிக்கிறாங்க. ஸோ 2 டெட் பாடியும் அந்த ப்ராடக்ட்டும் அவங்க கைக்கு போயிடும். என் தம்பியை யாரா கொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவாகர் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அதே சமயம் இந்த ஒரு குரூப் வந்து மாலுக்காக வந்துச்சு இல்லையா, இந்த குரூப்புக்கும் இந்த திவாகரோட கேங்குக்கும் சண்டை வந்துடுது. மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க, கத்தியால் குத்திக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம புஷி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, நம்மளும் அந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு இவரும் கத்தி எடுத்துட்டு கொள்றதுக்காகலாம் போயிட்டு இருக்கிறாருங்க. பிரச்சனை ரொம்ப பெருசாகிற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஹீரோ ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே எல்லோரும் நின்றுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த திவாகர் கிட்ட என்ன நடந்தது அப்படின்றத ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆக்சுவலாக உங்கள் தம்பியை யாரும் கொல்ல கிடையாது, உங்கள் தம்பி இந்த இன்ஸ்பெக்டரை கொண்டுட்டாரு, இன்ஸ்பெக்டர் உங்கள் தம்பியை கொண்டுட்டாரு அப்படிங்கும்போது சரி அவங்க 2 பேர்த்துக்குள்ள என்ன பிரச்சனை, அவங்க 2 பேர்த்துக்கு இடையில நீ எப்படி வந்தா, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் ஹீரோ இவரே ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக உங்கள் தம்பி வந்து ரொம்ப நல்லவர், இந்த இன்ஸ்பெக்டர் ஒரு விமனைசரு, அந்த வகையில் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் ட்ரை பண்ணும்போது உங்கள் தம்பி போய் காப்பாற்றிட்டாரு. அதுலேருந்து இந்த இன்ஸ்பெக்டருக்கு உங்கள் தம்பி மேலே பயங்கர கோவம். அதனால் இந்த இன்ஸ்பெக்டர் உங்கள் தம்பியை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சாரு. இவங்க 2 பேர்த்துக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன சண்டையாக வந்துட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் உங்கள் தம்பி இந்த டீலை முடிச்சு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. அப்போ என்கிட்ட வந்து கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு. அவருக்கு படம் பண்ணுறதுல ஆர்வம் இருந்தது. இந்த இன்ஸ்பெக்டருக்கும் உங்கள் தம்பிக்கும் பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால அந்த சண்டை பெருசாகி இந்த இன்ஸ்பெக்டர் உங்கள் தம்பியை போட்டு தள்ளிட்டாரு, உங்கள் தம்பி இந்த இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளிட்டாரு. ஸோ உங்கள் தம்பி படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அந்த ட்ரீம் வந்து நடக்காமையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்ப எமோஷ்னலாக இந்த கதையை முடிக்கிறாருங்க. இந்த கதையை கேட்ட திவாகர் பார்த்தீங்கன்னா என் தம்பி சாவறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆசையை வச்சுருந்தானா, ஸோ என் தம்பியோட ஆசையை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், நான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ அந்த படத்தை எடு அப்படின்ற மாதிரி இந்த திவாகர் நம்ம ஹீரோக்கு சான்ஸ் தரேன்றாரு. இது வரைக்கும் ஹீரோ ப்ரொடியூசர் கிட்ட சொன்ன கதைகள் எல்லாமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆனால் இப்போ நம்ம ஹீரோ இந்த திவாகர் கிட்ட கதை சொல்லும் போது அந்த கதை பொய் அப்படின்னு திவாகர்னால கண்டுபிடிக்கவே முடியலங்க. விச் மீன்ஸ் இந்த கதை அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இந்த கதையை படம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோவும் நம்புறாரு. இப்படியோ சமாளிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோ கிளம்புறாரு. கரெக்டாக போலீஸ்காரங்க வழிமறிச்சு இவங்க காரை செக் பண்ணுறாங்க. அந்த காருக்குள்ள ஒரு கான்ஸ்டபிள் அடிச்சு போட்டிருந்தாங்க இல்லையா, அவர் எந்திரிக்கிறாருங்க. ஸோ அவர் வந்து இவங்க தான் நான் அடிச்சு போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே இருக்கிற உயர் அதிகாரி என்ன நடந்தது அப்படின்னு கேட்க அந்த போலீஸ் ஆஃபீஸரை சமாளிக்கிறதுக்கு ஹீரோ ஒரு கதை சொல்கிறாருங்க. ஸோ அந்த கதையில் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கன்வின்ஸ் ஆகிட்டு இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் வான் பண்ணி விட்டுறாரு. இவரோட கதைகள் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு ஹீரோ பிலீவ் பண்ணுறாரு. ஸோ இப்போ நடந்த எல்லா விஷயத்தையுமே வச்சு ஒரு படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. இவருடைய டைரக்டர் கனவும் நிறைவேறுது. அதே சமயம் இந்த புஷி அப்படின்றவர் தான் ஹீரோ எடுக்கிற படத்தில் லீட் ரோலில் நடிக்க வைப்பார். ஸோ அதன் மூலமாக அவருடைய கனவும் நிஜமாகுது. இந்த படம் தியேட்டருக்கும் வந்து நல்லபடியாக ஓடுதுங்க. ஸோ ஹீரோவும் லைஃப்பில் முன்னேறாரு. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக வராரு. பெஸ்டினி அவனாவது வந்தால் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு பெரிய கன் எடுத்து டேபிள் மேலே வைக்கிறாரு. ஹீரோன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ மாறவே மாட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு டவுன்ஃபாலில் இருந்த ஹீரோட வாழ்க்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. அங்கே கட் பண்ணா ஒரு கேங் பார்த்தீங்கன்னா இந்த திவாகரை போட்டு தள்ளுறதுக்காக ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது பார்ட் 2க்கான லீடாக வச்சு இந்த படத்தை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதோட இந்த படம் முடியுதுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.